ஷேன்ஷா, ஒரு முறை சலீமை சென்று பார்க்கட்டுமா? இப்படி கூறுவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஜோதா பேகம். அவனை சந்திக்க நான் உங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது. ஒருவேளை நாம் அப்படி செய்தோம் என்றால் பிறகு ஷேகு பாபாவின் மனம் தடுமாற ஆரம்பித்துவிடும் ஜோதா பேகம். அதை நான் விரும்பவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். நான் கோவிலுக்கு சென்று சலீமிற்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். அதோடு ஃபாத்திமாவின் பேரினம் விரைவில் குணமாக வேண்டும். மற்றவர்களுக்கு தானமும் கொடுக்க வேண்டும். செல்லுங்கள். ஷெஹன்ஷா, தாங்களா? தங்களுக்கு எதற்கு சிரமம்? நாங்கள் தான் பாதுகாக்கின்றோமே. ரஹீம், நீங்கள் கூறுவது சரிதான். முகலாய சாம்ராஜ்யத்தின் அடுத்த ஷெஹன்ஷாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு தகப்பனாக என் குழந்தையை பாதுகாக்க வேண்டியது எனக்கு மிகவும் முக்கியம். ஒரு ஷெஹன்ஷாவாக அவனுக்கு தண்டனை கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவன் என் குழந்தையாவான். ஆனால் அவன் இங்கே எப்படி இருக்கிறான் என்பதை நானே என் கண்ணால் நேரில் பார்க்காதவரை எனக்கு நிம்மதி கிடைக்காத ரஹீம். அதனால்தான் நான் இங்கே வந்தேன். உங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது ஷெஹன்ஷா. பிறகு உங்கள் கட்டளையை தாங்களே நிறைவேற்ற முடியாமல் போய்விடலாம். நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் கூறுவதும் சரிதான். இதை நான் பார்த்துக் கொண்டிருந்தால் என் மனம் தாங்காது. நீ என் குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள். குறைந்த அளவுதான் கிடைத்திருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? இதற்கே இவ்வளவு நேரமாகிவிட்டது. வீட்டிற்கு திரும்ப நேரமாகிவிட்டது. நீ கேள்விப்பட்டாயா? இன்று கோவிலில் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார்களாம். ஆம், நானும் கேள்விப்பட்டேன். அங்கு செல்பவர்களுக்கு நல்ல உணவும் உடையும் கிடைக்குமாம். சரி, வாருங்கள் சீக்கிரம். விறகை என்னால் நிறைய சேகரிக்க முடியவில்லை. இதை வைத்துக்கொண்டு பாட்டியால் சமைக்கவும் முடியாது. கோவிலுக்கு சென்று உணவு வாங்கிவிட்டு செல்லலாமா? பாட்டியும் உண்பார் அல்லவா? பிறகு அவர்கள் சமைத்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது.
நன்றி பேகம் சாஹிபா. எனது ஒரு பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, இன்னொருத்தன் சோதனையில் உள்ளான். அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கையை நீட்டு, அப்பொழுதுதான் கிடைக்கும். அட, இந்த சிறுவன் கையில் எவ்வளவு காயம் உள்ளது. ஜக்கீரா, மருந்து எடுத்து வா. சிறிது நகருங்கள். சலீம் குற்றவாளி என்று நினைத்தால் அவனுக்கு நிச்சயம் தண்டனை அளியுங்கள். உனது தாய் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், ஆனால் நான் என்றுமே உன் நன்மையை மட்டுமே பார்ப்பேன். சலாம் பேகம் சாஹிபா. ஏழைகளுக்கு உணவு அளியுங்கள், மிகவும் பசிக்கிறது. வயதான பாட்டியார் பசியோடு இருப்பார். என்ன வயிற்றத்தை என்ன பார்க்கிறீர்கள்? மான்சிங், சலீம், நான் சலீமிடம் செல்ல வேண்டும். இல்லை அத்தை, அது சரியில்லை. ஏன் சரியில்லை?
ஷேன்ஷா அவனை சந்திக்க கூடாது என்று கூறியிருக்கிறார். பார்க்க கூடாது என்று கூறவில்லையே. நான் அவனை பார்க்கத்தானே செல்கிறேன். எனக்கு ஒன்று தெரிய வேண்டும். சலீம் உணவை வாங்கிக் கொண்டு அதை சாப்பிடாமல் சென்று விட்டான். அதற்கு காரணம் என்ன? நான் வந்து விடுகிறேன். எங்கே சென்றிருந்தீர்கள் இளவரசே? எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. மன்னித்து விடுங்கள் பாட்டியம்மா, என்னால் நிறைய விறகுகளை எடுத்து வர முடியவில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டதினால் மிகவும் பசியாக இருக்கும் அல்லவா? நான் அருகில் சென்று யாரிடமாவது கொஞ்சம் உணவு வாங்கி வருகிறேன். தாங்கள் இங்கிருங்கள். அதற்கு அவசியமில்லை பாட்டியம்மா, உணவும் கம்பளியும் எடுத்து வந்துள்ளேன். இது எவ்வாறு கிடைத்தது? அது அன்னை அவர்கள், ராஜமாதா அவர்கள் கோவிலில் உணவும் கம்பளியும் அளித்துக் கொண்டிருந்தார்கள். நானும் அந்த கூட்டத்திற்கு சென்று வாங்கி வந்தேன். உண்ணுங்கள், சப்பாத்தியும் லட்டுவும் உள்ளது. இதை பாருங்கள், கம்பளியும் கொடுத்தார்கள். தாங்கள் என்னை பாட்டியம்மா என்று அழைத்தீர்கள். நான் எப்பொழுதும் சாப்பிடுவதற்கு முன்பு என் பேரனுக்கு என் கையால் ஊட்டிவிட்டுதான் சாப்பிடுவேன். சற்று நில்லுங்கள் அத்தை. உங்கள் உணர்வை நன்கு அறிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் உள்ளே சென்றால் ஷெஹென்ஷாவின் கட்டளையை மீறுவதாகும். அத்தை அவர்களே, நாம் இங்கிருந்து சென்று விடுவோம். ஷெஹென்ஷாவிற்கு தெரிந்தால் மிகவும் கோவப்படுவார். வாருங்கள் அத்தை. அது சின்னம்மாவா? ஷேன்ஷா, என்னவாயிற்று ஜோதா பேகம்? எதற்காக அழுகிறீர்கள்? என்னவாயிற்று ஜோதா பேகம்? சற்று கூறுங்கள். எதற்காக அழுகிறீர்கள் ஜோதா பேகம்? கூறுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் ஷேன்ஷா. என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. நான் உங்கள் கட்டளையை மீறி சலீமை சந்திக்க சென்று விட்டேன். அவனை சந்திக்கவில்லை, ஆனால் தூரத்திலிருந்து பார்த்தேன். என்ன இது? ஷெஹன்ஷாவின் கட்டளையை மீறிவிட்டு அவரிடமே வந்து மன்னிப்பு கேட்கிறீர்கள்? தாங்கள் செய்தது தவறு என்றால் ஒரு தந்தையாக நான் செய்ததும் மிகப்பெரிய தவறுதான். நானும் என் குழந்தையை பார்க்க சென்றேன். எனக்கு புரியவில்லை. சலீமின் மனம் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறதோ தெரியவில்லை. அவனை அந்த நிலைமையில் பார்த்த பிறகு என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னொரு பக்கம் தன் கடமைகளை அவன் செய்வதை பார்த்த பிறகு என் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் சரியாகத்தான் முடிவெடுத்திருக்கிறீர்கள் ஷெஹன்ஷா. நீங்கள் ஒரு ஷெஹன்ஷாவாக மட்டுமல்லாமல் ஒரு தந்தையாக நீங்கள் எடுத்த முடிவு மிகவும் சரியானதுதான். முதலில் நீங்கள் சலீமை தண்டிப்பதாகத்தான் நினைத்தேன். ஆனால் இன்று அந்த காட்சியை நானே பார்த்தேன். என் சலீம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். நமது குட்டி இளவரசர் தன் கடமைகளை புரிந்து நடந்து கொண்டிருக்கிறான். இது போன்ற ஒரு வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து கேட்பதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு இப்போது நம்பிக்கை வந்துவிட்டது, எனது மகன் மிக சிறந்த ஒரு ஷெஹன்ஷாவாக வருவான் என்று. இது அனைத்திற்கும் காரணம் உங்கள் முடிவுதான். நான் தடுமாறிவிட்டேன்.
ஆனால் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்துள்ளீர்கள். சலீமிற்கு நல்ல வழியை காட்டியிருக்கிறீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். அது என்னவென்றால், நான் உங்களை விட சலீமை அதிகமாக நேசிக்கிறேன். அதனால் சிறிது தடுமாறிவிட்டேன். அதை நானும் புரிந்து கொண்டேன். ஷேக்கு பாபா என்னை விட உங்களை மிகவும் அதிகமாக விரும்புகிறான் என்று புரிந்து கொண்டேன். அந்த அல்லாவிடம் நான் வேண்டுவது என்னவென்றால், அந்த காதர் விரைவில் குணமடைய வேண்டும், நமது மகனும் வாழ்க்கை பாடம் கற்றுக்கொண்டு விரைவில் இங்கே வர வேண்டும் என்று. அவன் எப்போது இந்த அரண்மனைக்கு திரும்புகிறானோ அப்போது அவன் ஒரு புது மனிதராக இருப்பான். நான் நினைப்பது என்னவென்றால், அப்போது நான் அவனை அன்போடு அணைத்துக் கொள்ள வேண்டும், அவன் மீது அன்பு காட்ட வேண்டும். என் குழந்தை அங்கு நிம்மதியாக உறங்குகிறானா என்று தெரியவில்லை. நான் கதை கூறாமல் அவனுக்கு எப்பொழுதும் உறக்கம் வராது. இப்பொழுது என்ன செய்கிறானோ? அன்னையே, அன்னையார் இங்கு இருந்திருந்தால் எனக்கு கதை சொல்ல இருப்பார்கள். மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். கண்ணா, இன்று நான் உங்களுக்கு கதை கூறுகிறேன். நீங்கள் என்னுடைய கதையை என்னுடைய குழந்தைக்கு கூறிவிடுங்கள். ஷெஹென்ஷா, தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் தான் இங்கு இருக்கின்றேனே. இல்லை ரஹீம், நான் எங்கும் செல்லவில்லை. நம் எதிர்கால முகலாய ஷெஹென்ஷாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் இருவருக்கும் இருக்கிறது. அதனால் நான் இங்கேதான் இருக்க வேண்டும். அதனால் தினமும் இங்கே வர வேண்டும்.
அவனுக்கு நானே பாதுகாப்பாக இருக்கப் போகிறேன். காலத்தின் விளையாட்டு விசித்திரமானது. சலீமுக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் ஜோதாவும் ஜலாலும் கூட அத்தண்டனையை அனுபவித்தனர். ஆனால் அச்சிறுவன் காதிரோ பூரணமாக குணமடையவில்லை.